கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது 7வது வாக்கியத்தை பார்க்கலாம். ஆதியிலே மனுக்குலம் பாவம் செய்த போது தோட்டத்திலே தேவன் பேசிய 7வது வாக்கியம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார். பாருங்கள், திரியேகிய தேவனாகிய கர்த்தர் 3இல் 1ஆய் வாசம் செய்கிறவர் தம்முடைய திரித்துவத்துக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள். இதோ மனுஷன் பாவம் செய்து நன்மை தீமை அறியத்தக்கவனாய் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் செய்த பாவத்துக்கு நிவர்த்தி செய்யப்படாமலேயே, அதாவது பரிகாரம் செய்யப்படாமலேயே ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து பாவத்தோடு கூட என்றைக்குமாய் காலம் காலமாய் உயிரோடு வாழ முடியாது என்று திருத்துவத்துக்குள் தீர்மானிக்கப்பட்டு தேவன் மனுஷனுக்கு பூமியிலே சரீர பிரகாரமான மரணத்தை நியமித்தார். தேவன் தோட்டத்திலே 7வது வாக்கியம் பேசும்போது இங்கே மனுஷன் மரிக்க வேண்டியதாகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறபடி பாவம் செய்கிற மனுஷனுடைய ஆத்துமா சாகும். முடிவிலே ஆத்துமா நியாய தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உரியது. பாவத்தின் விளைவாய் ஆத்துமா மரணமடைகிறபடியினால் சரீர மரணமும் வருகிறது. ஆதி காலங்களில் பாவம் குறைவு, அதனால் ஜனங்கள் அதிக ஆயுசு நாட்களை உடையவர்களாய் வாழ்ந்தார்கள். இப்பொழுதோ பாவம் கூட கூட நம்முடைய ஆயுசும் குறைந்து கொண்டே வருகிறது. பாவம் பெருக பெருக ஆயுசும் குறையும். அதனால தான் தேவன் முடிவெடுத்தார் மனுஷன் மரிக்க வேண்டும் என்று. எனவே ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாதபடி தடை பண்ணினார். இப்போ மனுஷன் மரணத்துக்குள்ள போக வேண்டியதாகிறது, மரிக்க வேண்டியதாயிற்று. இது ஆதியாகமத்திலே தோட்டத்திலே வைத்து நடந்தது. இப்போ சிலுவைக்கு வருவோம். சிலுவையிலே கடைசி வாக்கியமாய் இயேசு என்ன சொன்னார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்பொழுது இயேசு கடைசியாக தம்முடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே மனுஷன் மரணத்துக்குள்ள போக வேண்டியதாயிற்று. இங்கே பாவம் செய்த மனுஷன் மரணத்தை ஜெயித்து அவனை வெளியே வர பண்ணுவதற்காக இங்கே இயேசு மரணத்துக்குள்ளே போகிறார். மனுஷன் மரணத்தை ஜெயித்து மீண்டும் தேவனிடத்தில் அவனுடைய ஆத்துமா வர வேண்டும் என்பதற்காக கடைசியாக இயேசு தம்முடைய ஆவியையே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆரம்பத்திலிருந்து இயேசு எதையெல்லாம் ஒப்பு கொடுத்தார் என்று தெரியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொன்றாய் சொல்லுவார். முதலாவது, எனக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லுவார். அடுத்தது, தம்மிடத்தில் இருந்த சீஷர்களை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது சரீரம் மட்டும்தான் இருக்கிறது. இந்த சரீரத்தையும் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். சரி, சரீரம்தான் போய்விட்டது என்றால் மிக கடைசியாக மிச்சம் இருந்தது இந்த ஆவி மட்டும்தான். இந்த ஆவியையும் பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்படி அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் நமக்காகவே ஒப்பு கொடுத்தார். அங்கே 7ஆம் வாக்கியம் பேசும்போது மனுஷன் மரணத்துக்குள்ள போக வேண்டியதாயிற்று. மனுஷனை சரீர மரணத்திலிருந்து உயிர்த்தெழ பண்ணி அவனுக்கு பரலோகத்திலே ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை கொடுத்து ஆவியிலே தன்னோடு வைத்துக் கொள்வதற்காகவே இயேசு தம்மை மரணத்தில் ஊற்றினார். ஏசாயா புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி, அதாவது அவர் தம்மையே சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். நாம் மரித்தாலும் நம்மை ஆவிக்குரிய சரீரத்தோடு உயிர்த்தெழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு தம்மை தாமே சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், சிலுவையினுடைய அத்தனை காரியத்தையும் ஏசாயா ஒரே 53ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக பதிவு செய்துள்ளார்.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் செய்த அத்தனை குழப்பத்துக்கும் இயேசு சிலுவையிலே தீர்வு செய்து முடித்தார். அன்பானவர்களே, இயேசு நம்மேல் வைத்த அன்பு எத்தனை அதிகம்! 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. விசுவாசம் என்பது இயேசு சிலுவையிலே எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார், ஆகையால் நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களோடு வாழ்கிறேன் என்பதை விசுவாசிப்பதே விசுவாசம். இயேசு எனக்காக செய்து முடித்ததை நான் என் கண்ணார பார்க்க போகிறேன் என்பது நம்பிக்கை. இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பது உண்மைதான். நான் அதை பார்க்க போகிறேன் என்பதும் உண்மைதான். ஆனாலும் இவைகளை நான் பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, நான் என் இயேசுவை விட்டு விலகப் போவதில்லை என்பதுதான் நாம் நம் தேவன் மேல் வைத்திருக்கும் அன்பு. அதனாலதான் இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியது என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், சரீரத்திலே சுகம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நாம் விரும்பிய காரியங்கள் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய ஜீவனையே கொடுத்து சிலுவையிலே மரித்த இயேசுவின் மேல் அன்பாயிருக்க வேண்டும். நாம் நம் முழு மனதோடு அவரை நேசிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை விட்டு விலகி போய்விடக்கூடாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி, நம் சுவாசம் நம்மை விட்டு பிரியும் வரை நமக்காக ஜீவனை தந்த இயேசுவை நேசித்து வாழ வேண்டும். நாம் தியானித்த இந்த 7 வாக்கியங்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. ஆமென்.